லூக்கா செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 48 இவ்வாறு சொல்கிறது. இயேசு பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. எந்த மனிதனாலும் சொல்ல முடியாத வார்த்தை, எந்த மனிதரும் சொல்லி கேள்விப்படாத ஒரு வார்த்தை. நீங்களும் நான் யாரையாவது பார்த்து சொல்ல முடியுமா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன? முடியாது. கண்டிப்பா ஒரு சராசரி மனிதனாக யாரும் இதை சொல்ல முடியாது. திரு விவிலியத்தில் இருக்கிற உன்னதமான வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதனால் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. எந்த மதத்திலாவது இப்படி ஒரு வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இஸ்லாமிய மதத்திலோ அல்லது இந்து மதத்திலோ சீக்கிய மதத்திலோ யாராவது சொல்லி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை, அப்படி ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. அவர்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறோம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த வார்த்தையினுடைய உண்மை தன்மை என்ன என்பது நமக்கு பல நேரத்தில் தெரியாமல் போய்விட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எவரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. குற்ற உணர்வு உள்ள ஒவ்வொரு மனிதனும் கேட்கப்பட வேண்டிய வார்த்தை. பல நேரத்தில் தெய்வ பயமுள்ள பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிற போது மிகவும் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்கிறார்கள். தெய்வ பயம் உள்ளவர்கள், குற்ற உணர்வு உள்ளவர்கள், பாவத்தில் தேவ சமூகத்தின் முன்பாக நிற்க ஆசைப்படுகிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற போது, ஐயோ, நான் இந்த வார்த்தையை கேட்க ஆசைப்பட்டேன், கடவுள் எனக்கு சொல்ல மாட்டாரா? கடவுள் என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரா? இந்த வார்த்தை மதலேன் மரியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. மதலேன் மரியாள் தன் பாவங்கள், துன்பங்கள், வேதனைகள் அத்துணைக்கு கண்ணீரால் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை துடைத்து, கூந்தலால் துடைத்து கழுவிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் மகதலேன் மரியாளை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்வாரு. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த வார்த்தை கிடைக்குமா? கடவுள் நம்மளை பார்த்து சொல்வாரா? சொல்கிறார். ஒவ்வொரு பாவ மன்னிப்பின் அருளடையாளத்திலும், ஒவ்வொரு ஒப்புரவு அருட்சாதனத்திலும் இந்த வார்த்தையை கடவுள் தான் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நம்ம எத்தனை பேர் கடவுள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறார்? பல நேரத்துல குருவானவர் சொல்கிறார் அப்படி நினைச்சுதான் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். இல்ல, கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிற குருவானவர் கடவுளுடைய வார்த்தையை உச்சரிக்கிறார். இயேசு ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தை, இந்த அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற உன்னதமான அதிகாரத்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உன்னதமான திருச்சடங்குக்கு, ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு நாம் செல்கிற போது, இந்த வார்த்தையை கேட்கிற போது உள்ளத்தில் மிகப்பெரிய ஆனந்தம் இருக்க வேண்டும். அது என் கடவுள் என்னை சொல்லி அனுப்புகிறார், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கின்ற போது உண்மையாகவே அது மிகப்பெரிய ஆறுதலாக நமக்கு இருக்கும். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே.